நான் எனக்கு புத்திபூர்வமா தெரிஞ்ச கீழே இறங்கிட்டேனே, நான் திருப்பி பழைய நிலைக்கு வரணும், என்ன பண்றதுன்னு அப்பதான் சொன்னார் அவர். நாம பாபம் பண்றோமோ, இந்த பாபம் நான் பண்ணல, காமம் பண்ணினது, கோபம் பண்ணினது. தெய்வீகமான வாழ்க்கையில கொஞ்சம் கீழே இறங்கினா கூட பழைய நிலைக்கு உன்னை கொண்டு வச்சுடும். சம்சாரம்னா என்ன? சம்சாரம்னா மனைவின்னு நாம சொல்றோம். இது மாதிரி அயோக்கியனா இருந்தா கூட அவனு நல்லவன் தான், ஏன் பக்தன். எடுத்துட்ட காரியத்தை என்னைக்கும் அதுலேருந்து நழுவக்கூடாது. நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்க கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, பிடிவாதமாக இருக்கு. தினப்படி கொஞ்சமாவது நடக்கணும் யாருமே. அதுக்குதான் பெரிய பெரிய கோவிலாக வச்சிருக்கா, பிரதட்சிணம் பண்ணுங்க. கிருஷ்ணகான சபாலேருந்து பக்கத்தில் தான் வீடுன்னா காலத்தால் நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வாகனம் வேண்டாம். கால வேளையில் நடந்து வந்தால் ஆரோக்கியம். நடக்க 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 உடம்பு சொன்னதை கேட்கும். அன்றைக்கே ஒரு நாளைக்கு இதை பற்றி சொல்லிவிட்டேன். ஏதாவது ஒரு காரியம் தினசரி தொடர்ந்து பண்ணணும். ஒரு பூ பறித்து சுவாமிக்கு வைக்கிறது, அதை தொடர்ந்து பண்ணணும். இது சாதாரணமாக முமுட்சுவா இருந்தான்னா, ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கணும்னு நினைச்சான்னா அவன் கடுமையாக காரியம் பார்க்க. அவனுடைய நியமங்களில் ரொம்ப திருடமாக இருக்கணும். சமயத்தில் அங்கே அதுலேருந்து நழுவிடுவான், தொடர்ந்து பண்ண முடியாது, ஸ்கிப் ஆகிடும். அது மாதிரி கீழே இறங்கிறதுக்கு எது இடைஞ்சல்? பரிபந்தி கணமிக வா, என்ன உன்னை உபாசிக்க விடாமல் எந்தெந்த இடையூறுகள் என்ன தடுக்கிறதோ அதெல்லாம் இங்கிட்ட வராமல் நீ பார்த்துக்கோ. இதை சேஷாத்ரி சுவாமிகளை சொன்னார். ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கார், முமுட்சுவா இருக்கான், தினம் சாஸ்திராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணுறான், மெடிடேஷன் பண்ணுறான், யோகாபியாசம் பண்ணுறான். ஆனால் அந்த நிலையிலேருந்து கீழே இறங்கிடுறான். சங்க தோஷம். நான் எனக்கு புத்திபூர்வமாக தெரிஞ்ச கீழே இறங்கிவிட்டேனே, நான் திருப்பி பழைய நிலைக்கு வரணும், என்ன பண்ணுறதுன்னு அப்போதான் சொன்னார் அவர். இந்த காமோகாரிஷின் மன்னியுரகாரிஷின் நமோ நமஹான்னு ஆவணி ஆவட்டம் அன்னைக்கு ஜபம் பண்ணுவாளே, அதை தினம் 108 தடவை பண்ணுன்னார் சேஷாத்ரி சுவாமி. இந்த காமோகாரிஷின் மன்னியுரகாரிஷின் நமோ நமஹான்னு அநேகமாக தெரியும் எல்லாருக்கும். இந்த இட்லி சாப்பிட்ற வேகத்தில் பண்ணுற ஒரு ஜபம். இட்லி ஆறு போயிடும், குக்கர் சத்தம் வந்து கொடுத்தோ, அதுக்குள்ளே ஜபத்தை முடிக்கணுமேன்னு இவர் பறக்க பறக்க அந்த ஜபம் பண்ணுவார். அது என்னன்னா, நம்ம பண்ண பாபம், நாம் பாபம் பண்ணுறோமோனோ, இந்த பாபம் நான் பண்ணலை, காமம் பண்ணினது, கோபம் பண்ணினது. நான் பண்ணலை, என்கிட்ட இருக்கிற காமந்தான் பண்ணினது, என்கிட்ட இருக்கிற கோபந்தான் பண்ணினது. நாகங்கர்த்தா, காமக்கர்த்தா நாகங்கர்த்தா. காமந்தான் செஞ்சது, நான் செய்யலை. செய்ய தூண்டினது காமந்தான், நான் இல்லை. காமக்காரை தான், நாகங்காரை தான். அதனால காமந்தான் செஞ்சது, காமந்தான் செய்ய வச்சது, கோபந்தான் செஞ்சது, கோபந்தான் செய்ய வச்சது, நான் காரணம் இல்லைன்னு. இது ஒரு உபனிஷத்தில் உள்ள ஒரு வேத மந்திரத்தினுடைய சுருக்கம். இது நீ தினம் ஜபம் பண்ணினேன்னா உன்னுடைய பாரமார்த்திக வாழ்க்கையில் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட, தெய்வீகமான வாழ்க்கையில் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட பழைய நிலைக்கு உன்னை கொண்டு வச்சிடும். பரிபந்தி கணமிக வாரயா. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். பவசாகர பதித்தம் தாரையா. சம்சார சாகரத்தில் மாட்டினுட்டேன், விழுந்துட்டேன். பதித்தம். சம்சாரம்னா என்ன? சம்சாரம்னா மனைவின்னு நாம சொல்றோம். சம்சாரம்னா ஜனன மரண பிரவாகம், பிறப்பு இறப்பு, கோடிக்கணக்கான பிறப்பு இறப்பினுடைய சேர்க்கைக்கு தான் சம்சாரம்னு பேர். அதில் மாட்டி கீழே விழுந்துட்டோம். விழுந்த எண்ணெய் எப்படியாவது கரையேற்றிவிடும். சம்சார சாகரத்தில் விழுந்துட்டேன். லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சார். கை கொடுத்து தூக்குங்கிறாரோ, கையை கொடுத்து தூக்கு. சம்சார சாகரத்தில் இப்போ இது மாதிரி விஷயங்களை கேட்க இங்கே யாரும் தயாராக இல்லை. இப்போ என்ன நம்ம மோட்சேச்சுவா இல்லை. நான் முதல்ல சொன்ன அர்த்தங்கள் தான் நமக்கெல்லாம் வேணும். இப்போ இந்த ரெண்டும் இருக்குது இந்த தரங்கத்திலேன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னேனே தவிர, நமக்கு என்னடா வேணும் அப்படின்னா, முதல்ல நம்மளை காப்பாற்றணும் பகவான்.
நாம் இப்படி தான் இருப்போம். நம்ம அப்பா சொல்லி கேட்கல, தாத்தா சொல்லி கேட்கல, ஃப்ரெண்டு சொல்லி கேட்கல, யார் சொல்லியும் கேட்காம இப்படியே ராங்காகவே டியூன் ஆகிட்டோம். நம்மளால் திருத்திக்க முடியல. ஆனால் நீ தான் என்னை காப்பாற்று. இப்படி இப்படி அசட்டு பிடிவாதமாக பகவத் சரணத்தை பிடிச்சா கூட பகவான் காப்பாற்றுவானாம். ஏன் அப்படின்னா பகவானே கீதையில் அங்கீகரிச்சுட்டான். சாதுரேவ சமன் அபிச்சேத் சதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா. இது மாதிரி அயோக்கியனாக இருந்தால் கூட அவனும் நல்லவன் தான் ஏன் பக்தன் விட்டான். ஏன்னா நம்முடைய இயலாமை பகவானுக்கு தெரியும். ஆனால் சின்சியராக உண்மையாக பிரார்த்தனை பண்ணும், அதுதான் முக்கியம். என்னை காப்பாற்று காப்பாற்று, பரம கருணையா மாம் பாலையா. அப்புறம் பழைய இடத்துக்கே வரேன். எத்தனை ப்ராப்ளங்கள் குடும்பத்தில் இருக்குது, அது அத்தனையும் நிவர்த்தியாகி மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.